தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தேனி அருகே 2 இளம்பெண்களை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மதன் அசோக்குமார் வழங்க கேட்கலாம். மதன் அசோக்குமார், வணக்கம். தேனி அருகே 2 இளம்பெண்களை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றவரை கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்கள். தேனி அருகே 2 இளம்பெண்களை தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி. ஒரு பெண் தப்பி ஓடி வந்து காவல் நிலையத்தில் தகவல் கூறியதால் குற்றவாளிகளை கைது செய்த காவல்துறையினர். தேனி மாவட்டம் வீரபாண்டி கைமாரியம்மன் கோவில் ஆற்றங்கரையில் நேற்று முன்தினம் இரவு 25 மற்றும் 22 வயதுள்ள 2 இளம்பெண்கள் தங்கள் ஆண் நண்பர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது மது போதையில் வந்த 3 இளைஞர்கள் இளம்பெண்களின் ஆண் நண்பர்களை அடித்து துரத்திவிட்டு 2 இளம்பெண்களையும் குண்டுக்கட்டாக தூக்கி மறைவான இடத்திற்கு கொண்டு சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவ இடத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் வீரபாண்டி காவல் நிலையம் அமைந்துள்ள நிலையில் மது போதையில் கும்பலிடம் இருந்து தப்பிய இளம்பெண் ஒருவர் அங்கிருந்து ஓடி சென்று வீரபாண்டி காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற வீரபாண்டி காவல்துறையினர் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட கொண்டிருந்த மற்றொரு பெண்ணை காப்பாற்றியதுடன் மது போதை கும்பலையும் சேர்த்து 3 பேரையும் கைது செய்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த 2 இளம்பெண்களின் ஒருவர் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் என்றும் மற்றொருவர் சென்னையை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வந்தது. தேனியில் உள்ள பியூட்டி பார்லரில் வேலை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த புகாரின் பேரில் இந்த இளம் பெண்களை தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட முயன்ற வீரபாண்டி மேலத்தெருவை சேர்ந்த சந்திரன் மகன் விக்னேஷ் 27 வயது, பாண்டி மகன் குணால் 28 வயது, உதயகுமார் மகன் ஹரிஹரன் 21 வயது ஆகிய 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். வீரபாண்டி காவல் நிலையத்தில் இருந்து சுமார் 50 மீட்டர் தூரம் உள்ள கௌமாரியம்மன் கோவில் ஆற்றங்கரை பகுதியில் 2 இளம்பெண்களை தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மோகன், விவரங்களுக்கு நன்றி மதன் அசோக்குமார்.